ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபேஷ் மம்மி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வீடியோ போட்டே மாதக்கணக்காகிடுச்சு, ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே. ரொம்ப சாரி. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். என்ன வீடியோனா என்னுடைய பேபி ஷவர், அதாவது வளைகாப்பு வீடியோ தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரெஸ்லேருந்து காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் பொதுவாக வந்து கல்யாண புடவை இல்லைன்னா நிச்சய புடவை தான் கட்டணும். ஸோ நான் வந்து தீபேஷ் குட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வளைகாப்புக்கு கல்யாண புடவை கட்டியிருந்தேன். இந்த வாட்டி வந்து நிச்சய புடவை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளவுஸ் இதுதான். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப இந்த பேபி ஷவருடைய தீமை வந்து ப்ளவுஸில் கொண்டு வரல. டெசல்ஸில் மட்டும்தான் வந்து பாதம் இருக்க மாதிரி பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது அடிக்கடி போட்டோம்னா அப்போ வளைகாப்போட ஜாக்கெட் தான் இதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிப்பாங்க. அதனால் டெசல்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன். தீபேஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னோடய ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வந்து ஷர்ட்டு வேஸ்டி தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தது. நான் பிக்சர்லாம் பின்னாடி ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் பாருங்கள். முன்னாடி நான் நைட்டு தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, பிளேட் டெக்கரேட் பண்ணுறது, இந்த ரிட்டன் கிஃப்ட் பேக் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். இதான் வந்து ரிட்டன் கிஃப்ட்டு. ஹாட் பாக்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக சாதாரணமாக பாக்ஸ் இல்லாமல் ஹாட் பாக்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாட் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சுன்னா எங்கள் வீட்டிலே தான் நடந்தது. வீட்டிலையே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே நம்மளே தான் பண்ணோம். எதுவுமே வந்து பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருந்தோம். ஸோ ரிட்டன் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே ஸ்வீட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக லட்டு வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். லட்டு சொல்லலாமா இல்லை ஜிலேபி சொல்லலாமான்னு யோசித்தோம். அப்புறம் லட்டுவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்ணோம். அதை நான் வீடியோ எடுத்தேன்னு நினச்சேன், ஆனால் வீடியோ எடுக்காமல் விட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லலாம் பின்னாடி இருக்கும் பாருங்கள். ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தோம். சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளேட் டெக்கரேஷன்லாம் வந்து என்னோடய அம்மாவும் என்னோடய தங்கச்சியும் தான் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே அழகாக வந்திருந்தது எல்லாமே. எல்லாத்தோட பிக்சரும் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக வீடியோ எண்டிங்கில். இப்போ வந்து நாங்கள் அந்த பேக் ஸ்டேஜில் என்னென்ன நடக்குது அப்படின்ற பிட்ஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட காமிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். ஃபுல்லாக அதே எடுக்க முடியல, ஏன்னா நம்மளே எல்லாமே பண்ணணும். அதனால் ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்தமாரி பலகாரம்லாம் அம்மா வீட்டிலே செஞ்சுட்டாங்க. முறுக்கு, அதிரசம், சோமாஸு, இது எல்லாமே வந்து அம்மா வீட்டிலே செஞ்சுட்டாங்க. ஃப்ரூட்ஸ் நம்ம கண்டிப்பாக கடையில் தான் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் நைட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு தூங்கவே ஒரு 12-1 ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் ஃபுல்லாக இதே வேலையை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அது பண்ணிகிட்டு இருக்கும்போது. தீபேஷ் குட்டி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். ஆனால் ஃபங்க்ஷன் அன்றைக்கி அவர் பண்ணதெல்லாம் டோட்டலாக ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு. டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் முன்னாடியே இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம், இப்படிலாம் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பேக்ரவுண்ட் அதான். ஸோ நம்ம வந்து வீடியோ ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டோம். என்னோடய மேக்கப் ஹேரெல்லாம் வந்து இந்த வீடியோலேயே பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து தனியாக ஷூட் பண்ண மறக்கலை. ஆனால் அவசரமாக கிளம்புனதுனால லேட் ஆகிடுச்சு. தனியாக உட்காந்து எனக்கு ஷூட் பண்ணலாம் முடியல. ஏன்னா தீபேஷ் ரொம்ப அன்றைக்கி கிராங்கியாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து இந்தமாதிரி ஃபங்க்ஷன்னா எல்லோரும் வர்றது அவனுக்கு பிடிக்கல. ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டான், நாங்கள் மட்டும் இருக்கணுமா. அதனால் ஸோ இதான் எங்களுடைய பேக்ரவுண்ட் டெக்கரேஷன். நாங்கள் அழகாக ரெடி ஆகிட்டோம். எனக்கு வந்து மேக்கப் நானே தான் பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி மேக்கப் பண்ணியாச்சு. என்னோடய ஹேர் மட்டும் எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடியோ இருக்குது, நான் வந்து கரெக்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் முன்னாடியே ஃபோட்டோகிராஃபர் வந்தாச்சு. ஸோ இதான் என்னோடய ஹேரு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஆரி ஒர்க் ஜடை வந்து நான் வந்து முன்னாடி பண்ணல. ஸோ அதனால் இந்த வாட்டி வளைகாப்புக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணி நான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இதில் ரொம்ப இந்த நலங்கு வைக்கிறது, எல்லாரும் வைக்கிறது, அதெல்லாம் நான் காமிக்கல. ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் அங்கங்கே கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன். அழகாக வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் வச்சு தான் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் எங்கேயுமே நீங்கள் தீபேஷை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் எல்லோரும் வந்திருக்காங்க, நம்ம வந்து பேங்கிள் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவான், நம்ம மட்டும்தானே பண்ணலான்னு சொன்னேன், நீங்கள் ஏன் எல்லோரையும் கூப்பிட்டீங்க, பத்தாவதுக்கு வந்து எனக்கு மாலை வாங்கலை அப்படி இப்படிலாம் அவன் சண்டை போட்டு எங்ககிட்ட வரவே இல்லை. ஃபோட்டோஸில் கூட அவன் இல்லை. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து ஏன் வந்து என்னை ஃபோட்டோ கூப்பிடலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தான். அவன் எங்ககிட்ட வராமல் அவர் சண்டை போடுற அளவுக்கு ஆகிட்டார். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். எல்லாமே நான் உங்களுக்காக பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஃபோனில் தான் வீடியோ எடுத்தோமா, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது.
மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி தீபேஷோட ஆக்டிவிட்டி எல்லாம் பாருங்கள். இப்படி தான் அவர் தொல்லை பண்ணியிருந்தார். எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். அழகாக அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரே மாரி வேட்டி சட்டை வந்து கலரில் சூஸ் பண்ணும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கல ஒரே மாதிரி போடுறது, இந்த கோஆர்ட் செட் மாதிரி அதுதான் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் என்னோடய சாரீக்கு சூஸ் ஆகாதனால மேட்ச் ஆகாதனால அவங்க வந்து நான் க்ரீனு இல்லைன்னா பர்பிள் தான் எடுக்கணும். நான் க்ரீன் சூஸ் பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் இல்லை பர்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 2 பேருக்கும் பர்பிள் ஷர்ட்டை எடுத்தாச்சு. 2 பேரும் அழகாக வேட்டி சட்டை போட்டுன்னு சூப்பராக இருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபங்க்ஷன் என்றைக்கு நடந்தது அப்படின்னா வந்து டிசம்பர் 10, 2023 அன்றைக்கி நடந்துச்சு. ஸோ நான் வந்து உடனே என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா ரொம்ப அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் எல்லாமே ஓரளவுக்கு நான் சூஸ் பண்ணி எல்லாமே ஷூட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னால் முடியும் போதெல்லாம் வந்து நான் அப்பப்போ நான் வீடியோஸ் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இது வந்து டிசம்பர் 10 நடந்துச்சா. அடுத்து வந்து உங்களுக்கு நான் என்னோடய மெட்டர்னிட்டி ஷூட் வீடியோ போடுறேன். அப்புறம் வேறு என்ன ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் பேக், இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோவாக நான் உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். இப்படி தான் வந்து ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னும் எனக்கு வந்து டெலிவரி ஆகலை. ஜான்வரி ஆகிடுச்சு. மேபி நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும். ஸோ எல்லோரும் எனக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு சேஃபான டெலிவரி ஆகணும், நானும் பேபியும் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஸோ நான் பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி ஃப்யூச்சரில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கூட சீக்கிரமாக வந்து நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எடுத்து வச்ச வீடியோலாம் எடிட்டும் பண்ணிட்டேன்னா போஸ்ட் தான் பண்ண முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.